நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா விஜய் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்ப்போட இருந்தாங்க. ஆனா விஜய் வீட்டுக்கு வந்ததும் வராதுமா நம்ம மல்லி அன்னபுண்ணியம்மா இவங்க 2 பேருக்கு தாங்க சப்போர்ட் பண்ணாங்க. அதனால இது வந்து ராஜேஸ்வரியால ஏத்துக்கவே முடியல. ஏன் தம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க 2 பேருக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த விஷயத்த நான் இப்படியே விடவே மாட்டேன். என் மல்லி நீயும் பெரியமாவும் சேர்ந்துக்கிட்டு என் முகத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்கல்ல, என் முகத்தை எப்படி வந்து செஞ்சு வச்சிருக்கீங்க. நான் வந்து எரிச்சலால தாங்க முடியாம இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு வழியை உங்களுக்கு நான் கொடுக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளான் போட்டிருக்காங்க. எப்படியாவது அந்த பிளான்ல வந்து அன்னபூர்ணியம்மா மல்லி 2 பேரும் வசமா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால ஃபார்ம்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ஒரு ஃபார்மரை வர சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்ததுமே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அதாவது உங்களோட ஃபார்ம்ல வந்து இந்த குளவி தேன்பூச்சி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கூண்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு விஷக்குழவி எல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாத்தீங்கன்னா ஆமாங்க மேடம் இருக்குது. பட் ஆனா அது வந்து ரொம்பவே விஷத்தோட இருக்கிறது. ஒரு உயிரவே வந்து காலி பண்ணிட்டு அந்த அளவுக்கு விஷத்தை கக்கக்கூடிய ஒரு பூச்சி அப்படின்ற மாதிரி அவர் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. உடனே ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு கூடு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க. சோ அவர் பாத்தீங்கன்னா பணத்தை வாங்கிக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியுங்க. பட் ஆனா ராஜேஸ்வரி கிட்ட இருந்து நிறைய பணம் வருது அப்படின்றதுக்காக அவர் பாத்தீங்கன்னா கொண்டு வரதுக்காக ஓகே சொல்லிட்டாரு. அதை கொண்டு வந்து இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்க இருக்கிற கொம்பை எல்லாத்தையுமே வந்து உடைச்சிட்டு எல்லாத்தையும் போட சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அந்த ஜென்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த கூண்டை கொண்டு வந்து அந்த கொம்புக்குள்ள போட்டுறாங்க. ஸோ இதுல ஏதாவது மாற்றம் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பா நம்ம மல்லிக்கு வந்து மாற்றம் தெரியும். ஒவ்வொரு டைமும் வந்து மல்லி பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு வராங்க, துணி காய போறாங்க, பூக்கள் எல்லாம் பறிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு டைமிங்ல மல்லி வந்து கண்டிப்பா அதையெல்லாம் பார்த்துருப்பாங்க. திடீர்னு இவங்க இப்படி ஒரு பிளான் போடுறாங்கன்னா கண்டிப்பா நம்ம மல்லிக்கு ஏதாவது பிரச்சனை வரணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யறாங்க. கண்டிப்பா அதனால நம்ம மல்லிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லைங்க. நம்ம மல்லியை சேஃபா காப்பாத்திக்க ஏதாவது ஒரு ஐடியா கண்டிப்பா மல்லி வந்து வச்சிருக்கதான் போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை விஷக்குழவியோட அந்த கூண்டை பார்க்கறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம மல்லிக்கு ஆபத்து வரப்போதா இல்ல இது எல்லாமே ராஜேஸ்வரியோட வேலைதான் சொல்லிட்டு மல்லி கண்டுபிடிக்க போறாங்களா என்னன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.